ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்து பயங்கர ரிலாக்ஸாக தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிவப்பரிசியில் இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் அரைக்கும் போது தேங்காய் ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா வடிகட்டின பிறகு உடனே சுகர் ஆட் பண்ணாதீங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு ½ அன் ஹவர் பிஃபோர் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எப்போயாவது லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி புளிப்பு வாசனை வந்துடும். அதனால தான் சிவப்பரிசி மாவு போட்டு இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பாயில்டு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இந்த சிவப்பரிசி மாவு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படின்னா ரொம்ப நம்ம லேட்டாக சாப்பிட்டா கூட அதோட சாஃப்ட்னஸ் போகவே இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நார்மல் இடியாப்பத்தை விட இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் தேங்காய் பாலில் ஏதாவது ரெசிபி செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை வீட்டில் குழந்தைங்க சாப்பிடக்கூடியது எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் முடிஞ்சது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் 65க்கு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு எக் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மைதா மாவு, கொஞ்சமாக லெமன் இது சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி 2 hours ஊற வச்சுடுங்க. ஆஃப்டர்நூனுக்கு சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். 65 பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 20 minutes பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா அதோட உப்பு காரெல்லாம் நல்லா ஏறி உதிரியாக வரும், குழையாமல் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் எங்களுக்கு இப்படி தான் முடிஞ்சிச்சு. வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு எதாவது ஸ்நாக் வீட்டில் சண்டே அன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுப்பேன். அந்த வீக்கில் ஏதோ ஒரு நாள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிற மாதிரி. இந்த டைம் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு லட்டு தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் பச்சை பயிறு எடுத்துகிட்டு நம்ம தேவையான நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் தான் சேர்க்கணும்னு கிடையாது, எதுவும் இல்லைனாலும் கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைப்பாக அரைச்ச பிறகு என்ன பண்ணிங்கன்னா 3/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய்யை உருக்கி அதில் போட்டுட்டு குட்டி குட்டி லட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க சின்னதாக. இதை ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்கூலுக்கு கிட்ஸ்க்கு கொடுத்து அனுப்புங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, கண்டிப்பாக கொடுத்து அனுப்புங்க. ஒரு நல்லா தூங்கி எழுந்த பிறகு ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீஃபில்லிங் ஒர்க் இருந்துச்சு, அதான் செய்துட்ருந்தேன். பன்னீர் பார்த்திங்கன்னா நான் சண்டேவே ரெடி பண்ணி வச்சுப்பேன். அந்த வீக்குக்கு தேவையான பன்னீரை ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுப்பேன். க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு இந்த வீக்குக்கு, அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன். இப்படி தான் எங்களோட சண்டே ரொம்ப பிஸியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.